அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 6:12. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். போஷித்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னும் மீதியாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் சேதமாகாதபடிக்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள். அதன் பிறகுதான் சேர்த்து வைத்தாங்க. 12 கோடை நிறைய எடுத்தார்கள் நமக்கு தெரியும். இந்த அற்புதத்தின் மூலமாய் கிடைத்த இந்த துணிக்கைகள்ங்கிறது ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அந்த கிருபையை சேதப்படுத்தாதீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் கர்த்தருடைய கிருபை தாங்க, ஈவுதான். நமக்கு ஆண்டவர் கொடுத்தது அத்தனை ஈவுதான். ரட்சிப்பே ஈவுதானே. அப்புறம் பாருங்க, வரங்களும் கிருபைதான். 1 கொரிந்தியர் 12:7 படி கிருபையாய் கொடுத்த வரங்கள், பரிசுத்த ஆவியும் வரந்தான். லூக்கா 11:13, எபேசியர் 4:30 படி அப்படி கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி சேதப்படுத்தாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் கர்த்தர் எல்லாம் ஈவுதான் நமக்கு. யாக்கோபு 1:17 என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. ஆக கர்த்தர் கொடுக்கிற எல்லாம் ஈவு, எந்த வரமும் அவர் கிருபையாய் கொடுத்தது. நம்ம சம்பாத்தியம் பண்ணது கிடையாது. எல்லாம் கிருபையாய் அவர் நமக்கு கொடுத்தது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பமே ஈவுதான். அந்த குடும்பத்தை சேதப்படுத்தாதீர். மீதியான துணிக்கைகளை சேதப்படுத்தாது என்ன அர்த்தங்க? ஆண்டவர் கிருபையா கொடுத்த ஆசீர்வாதத்தை, கிருபையா கொடுத்த குடும்பத்தை சேதப்படுத்தாதீர். கோபத்தினாலே தகாத காரியங்களை செய்து, துணிகரத்தினாலே, பெருமையினால, ஆணவத்தால தயவு செய்து உங்க குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை சேதப்படுத்தாதீங்க. உங்கள் குடும்பங்களுக்கு அதிகமா ஜெபிக்கணும். உங்கள் குடும்பங்களுக்காக ஊக்கமா ஜெபிக்கணுங்க. ஆகவே பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள், குடும்பத்தை சேதப்படுத்தாதே. உங்க கோபத்தினால், ஈகோ பிரச்சனையினால் குடும்பத்தை உடைச்சிட்டு இருக்கலாம். நீங்க இன்றைக்கு போய் ஒப்புரவாக்கி அழைச்சு கொண்டு வந்து குடும்பத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.